என்னமா பண்ணி வச்சிருக்க? துணியெல்லாம் பரப்பி போட்டு வச்சிருக்க. ஏதாவது மொட்டை மாடியில இருந்து காத்துல இருந்து பறந்து அள்ளிட்டோன்ட்டியோ? திருடிட்டு வந்துட்டேன். துணி காய போட்டிருந்தாங்களா, பார்க்க நல்லா இருந்துச்சா, அதுவும் பில்லோட காய போட்டிருந்தாங்களா, நான் அப்படியே போய் தூக்கிட்டு வந்துட்டேன். பிரைஸ் டேகோட விட்டு காய போட்டிருந்தாங்க. லூசுங்க இருப்பாங்க. யாராவது பிரைஸ் டேகோட துணியை காய போடுவாங்க. காக்கர் மாதிரி ஆளுங்கெல்லாம் சில பேர் காய போடுவாங்க சாப்பிடறதுக்கு. அதெல்லாம் போட மாட்டாங்க. காக்கர் மாதிரி ஆளாம். அவ ஒரு லூசுடா. அவ ஏதாவது அதுக்கெல்லாம் நீ கோச்சுக்க கூடாது சரியா? அம்மா 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 உனக்கு சப்போர்ட் பண்ண. அம்மா உனக்கு சொல்லுவேன் நான் எல்லாத்தையும். உனக்கு என்ன வேணும்? இதுல வந்து நீ சாப்பிடுற ஐட்டம் ஒண்ணு இல்ல, எடுத்தோம் சாப்பிடுற ஐட்டம் அம்மாலாம் வாங்கிட்டல. இது சும்மா எதுக்கு போறீங்க கடைக்கு? கடைக்கு என்ன வேலை பார்த்துட்டு வந்தீங்க? ஆக்சுவலி கடைக்கு போனது காக்கருக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸஸ் காலையில குடுக்கறதுக்கு ஒண்ணு இல்ல. தயிர் சாப்பிட்டா சளிப்பா வந்துட்டு இதை நான் சொல்லி முடிச்சிடறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன கடைக்கு போறேன் மூஞ்சி தொங்கிச்சு ஒண்ணு வாங்கிட்டு வரல அம்மா. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லிடுறேன். கொஞ்ச நாளா வந்துட்டு நம்ம வீடியோ போடவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சில பேர் என்ன செய்யலாம், நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணிலாம் கேட்பாங்க. ஆனா அந்த மாதிரி யாருமே கேட்கல. எனக்கு அதான் ஆச்சரியம். ஆக்சுவலி நான் பழைய வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டிருந்தேன். கொஞ்சம் அந்த ஒரு 2-3 வீடியோ போட்டிருந்தேன். அதையும் புதுசா உள்ளவங்க பார்த்தாங்க. பழைய ஆளுங்களும் பார்த்துட்டு அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. அதுல சில பேர் பர்டிகுலரா என்ன செஞ்சாங்க, குவாலிட்டி வீடியோ தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லிட்டாங்க. இன்னும் சில பேர் மைண்ட்ல என்ன இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா, ஓல்டு வீடியோ போட்டிருக்கீங்க, அப்ப காக்கருக்கு எதுவும் பிரச்சனையா, காக்கர் நல்லா இருக்கானா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் நீங்க கேக்குறீங்க. எனக்கு நிஜமாவே பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. என்னை கிண்டல் பண்ணிருக்கலாம் சில பேர் வந்து, என்ன இவங்க ஓல்டு வீடியோ போடுறாங்க, இவங்க வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு வேற வழி இல்லை, வீடியோ எல்லாம் எடுக்கல, ஒன்னும் வேலை இல்லை போல இருக்கு, எடுக்கல போல இருக்கு அப்படி சொல்ல கிண்டல் எல்லாம் பண்ணிருக்கலாம். பட் யாராவது வேலை இல்லைன்னா வீடியோ எடுக்காம இருப்பாங்களா? வேலை இல்லைன்னா எப்படின்னா, அதை போடுற அளவுக்கு நேரம் இருக்கிறவங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் இல்லையா அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லி ஏதாவது கிண்டல் பண்ணி பேசிருக்கலாம், நக்கல் அடிச்சிருக்கலாம், ஏதாவது பேசிருக்கலாம். ஆனா அப்படி யாருமே பேசல. நீங்களாம் நிஜமாவே கிரேட் தான். நீங்களாம் காக்கரோட ஃபேன்ஸுங்கெல்லாம் சொல்றேன் நான். யாருமே கிண்டலே பண்ணல. எல்லாருமே கேட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா, காக்கரு நல்லா இருக்கானா அப்படின்ற வார்த்தை தான் நீங்க கேட்டீங்க. இப்போ காக்கருக்கு ஏதோ பிரச்சனை, உடம்புக்கு பிரச்சனை போல இருக்கு, அதனாலதான் வீடியோ எடுக்கல, அதனாலதான் பழசு போடுறாங்க அப்படின்னு அவங்க வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியில ஹையா இருக்கிறவங்க யோசிச்சு அந்த மாதிரி பாக்குறாங்க. அப்படிங்கும்போது நிஜமாவே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. சரி நம்ம வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுக்காம இருந்ததுக்கு ரீசன் சொல்லிடுறேன். ஆக்சுவலி காக்கருக்கு வந்துட்டு வேக்சின் போட்டோம். போன வாரம் வேக்சின் போட்டது. இப்போ இந்த 4 வயசு முடிஞ்ச உள்ள தடுப்பூசி போட்டது. அவனுக்கு கொஞ்சம் ஃபீவரிஷ் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேக்சின் வந்து போட்டா கொஞ்சம் தண்ணியில எல்லாம் புழங்காம இருக்கணும். இவன் சொல்றதை கேட்கவே இல்லை. இடையில மழை பெஞ்சிச்சா, அதுல போயிட்டு நனைஞ்சிட்டு கூத்தடிச்சிட்டு மாடிக்கு மொட்டை மாடிக்கு ஓடுறது ஓடி அது சலப்புலன்னு நிக்கிறது அந்த மாதிரி இருந்ததுல கொஞ்சம் ஒத்துக்கல, சளி பிடிச்சிருச்சு. அதனாலதான் என்ன செஞ்சோம் அப்படின்னா, அவனுக்கு போட்டு இது பண்ணிட்டு இது சாப்பாடு எல்லாம் கொடுக்கணும். இவனை கவனிச்சுக்கிட்டு இருந்ததுல எனக்கு நேரம் கரெக்டா இருந்துச்சு. அவனுக்கு மாத்திரை கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். இவன் எங்க படுத்திருக்கான், சில டைம் சாப்பிட்றது என்ன செஞ்சிருவான், வாமிட் பண்ணிடுவான் இந்த மாத்திரை சாப்பிட்டு அந்த சளியில. அதெல்லாம் கிளீன் பண்றது இப்படியே எனக்கு அந்த 4 நாள் அப்படியே ஓடிடுச்சு. இப்பதான் கொஞ்சம் சரியா இருக்கு. அதனாலதான் நாங்க வீடியோவும் எடுக்கல. அதெல்லாம் வீடியோ போட்டு காமிக்கிற அளவுக்குலாம் நமக்கு பெரிய மனசெல்லாம் கிடையாது. வீடியோ புள்ள வாந்தி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, உடம்பு சரியில்லாத வீடியோ அதெல்லாம் எடுக்க முடியல, எடுக்க மாட்டோம். அவனுக்கு இப்ப நல்லா ஆயிட்டான், இப்ப நல்லா இருக்கான். இப்போ நார்மலாக அவன் ஏஞ்சி நல்லா நார்மல் நடமாடி எங்களோட உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் இப்போ சரினேன். இப்பயும் அப்படித்தான் லைட்டாக இருக்கு. சளி தண்ணியில் ஆடினது சளி ஒத்துக்கல. கேட்கணும் அடங்கிறது இல்லை. தண்ணியில் போவாதானா கேட்கறதுல அங்கே போய் நின்று அப்படி முடிஞ்சு முறைச்சி பார்க்கறது, நம்மளை சுற்றி விளையாடிட்டு இருந்தான். சரி நிக்கட்டுமேன்னு சொல்லி விட்டா அது ஒத்துக்கல. சொல்றதை கேட்காம அடைச்சி வைக்கணும், கட்டி போடணும். கட்டி போட்டாலும் நீங்கள் ஏன் கட்டி போடுறீங்க என்னன்னு கேட்குறீங்க. ஸோ கட்டி போட்டு தான் வச்சுருந்தேன். அதனால நான் வீடியோ எடுக்கல. வீடியோ எடுக்காம இருந்ததுக்கான காரணம் நீங்கள் கேட்டீங்க, ஏன் ஓல்டு வீடியோ போடுறீங்க, வீடியோ எடுக்க நீங்கள் சில பேர் கேட்டிருக்கீங்க, சில பேர் கேட்காம இருந்திருப்பீங்க. உங்களுக்காக தான் சொல்கிறேன். தம்பிக்கு வேக்சின் போட்டது மழையில் அடிச்சதுல கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு. அதனால தான் வீடியோ வச்சு அவனை எடுக்க முடியல. அவனை வச்சு வீடியோ எடுக்கலாம், அப்போ நமக்கு எதுக்கு, அதெல்லாம் தேவையில்லை. ஸோ அவ்வளோதான், அதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. இனிமேல் மேக்ஸிமம் என்ன சேட்டை பண்ண இருக்கும், சேட்டை பண்ணுற எல்லாமே அவன் இல்லை. இந்த ஒரு வாரமா உடம்பு இல்லாமல் சீக்கு கோழி மாரி படுத்துக்கிடலாம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதான்
சரி ஒண்ணு சாமான் எனக்கு சில தேவையான சாமான்கள் வேணும், அப்புறம் பிஸ்கெட்லாம் கொடுக்க முடியாது உனக்கு, அந்த பிஸ்கெட்லாம் சாப்பிட்டா சேருமா சேராது, அதனால நம்மளை வீட்டிலே சப்பாத்தி மாதிரி போட்டு கொடுத்துடலாம், உப்பு இல்லாமல் சப்பாத்தி மாதிரி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கோதுமை மாவு வாங்கலான்னு சொல்லி கடைக்கு போனேன். அதான் நான் கடைக்கு போனதுக்கான காரணம் கோதுமை மாவு வாங்க. ஆனால் கோதுமை மாவை தவிர பாக்கி எல்லாத்தையும் தேவையில்லாத எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம். கோதுமை மாவு இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன், காலையில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி இது நேற்று வாங்கிட்டு வந்து நைட்டு ஒன்றும் பார்க்கல, நான் பில்லு கூட செக் பண்ணல, வந்துட்டு இவனை பார்த்துட்டு இப்படியே விட்டாச்சு. இப்போ காலையில் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து வந்துட்டான். கோதுமை மாவு வாங்கி வந்து காலையிலே அந்த தம்பிக்கு சப்பாத்தி பிஸ்கெட் மாதிரி சப்பாத்தி போட்டு கொடுத்தாச்சு, சாப்பிட்டான். அது பில்லா இருக்காது, நீ வந்து காத்துல பறந்து ஏதாவது ஒரு பேப்பர் வந்திருக்கோ அதை நீ பில்லுன்னு காமிச்சு பார்த்துரு. ஆமா, இதுக்கு அடுத்தவங்க கொடியில இருந்து எடுத்து வந்தது இந்த குப்பையில கிடந்த பில்லு அதானே. நீ சொல்லு, காத்துல இருந்து பறந்து வந்தது, காத்துல இருந்து பறந்து வந்தது, காத்துல பறந்தது. நான் கூட குப்பைக்கு போல, இல்ல இதுவும் காத்துல பறந்து வந்தது. எல்லாம் எப்படி 4 பீஸ் ஒன்னா காத்துல பறந்து வந்துச்சா? ஆமா, அவங்க கிளிப்பு போட்டு வச்சிருந்தாங்க, அதை அப்படியே பறந்து வந்துச்சு. ஆமா ஆமா, இது எல்லாமே அடுத்தவங்களோடது, இதெல்லாம் வந்து அடுத்தவங்களோடது. நீங்க எல்லாம் இது யூஸ் பண்ணாதீங்க. நான் திருப்பி எல்லாத்தையும் தூக்கி காத்துல பறக்க செஞ்சிடலாமாடா? அப்படி செஞ்சிடலாமா? இது எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுரும், வெளில போட்டோம். உனக்கு இல்ல, அது இனிமே யாருக்கும் இல்ல. ஏன் தங்கம்? பிள்ளைக்கு முடியல, உடம்பு சரியில்லை, இருக்கு, அதான் டல்லா இருக்கு தங்கம். தூங்கிட்டு இருக்கா அவன் மத்த நேரத்துல எல்லாம் அப்படி இருப்பாளா? ஆமா. ஆனா ஏஞ்சுக்கு அறக்கு பறக்கணும், ஓடுவான், நடப்பான், இப்படி குறுக்க ஓடுவான், வருவான், சும்மாவே இருக்க மாட்டான். 4 நாளாவே அப்படிதான் இருக்கான். இன்ஜெக்ஷன்லாம் போட்டாச்சு, ஊசி போட்டாச்சு, மாத்திரை கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அந்த இது அந்த ஊசி போட்ட நிகழ்ச்சி இருக்கும்ல, அது மட்டும் கொஞ்சம் அப்படி இருக்கு. சரியா டாக்டர் குட்டி, அம்மா சொல்றத நம்புறியா இல்லையா? டாக்டர் குட்டி, உனக்கு உடம்பு சரியாயிடும். இதுவே காக்கருக்கு டாக்டர் காவாது. ஆமா, டாக்டரை கண்டாலே பிடிக்காது அவனுக்கு. மற்றவங்களோட கூட பொறுத்துக்குவான், டாக்டரை கண்டா ஆகாது. தங்கப்பிள்ள, உனக்கு உடம்பு நல்லாயிடுச்சு, நம்பு, அம்மா சொல்றது நம்பு. உனக்கு உடம்பு நல்லாயிடுச்சு, உனக்கு ஃபீவர் கிடையாது, வலி கிடையாது, நல்லாயிடுச்சு. நல்லாயிடுச்சா இல்லையா? சரி சரிப்பா நல்லா தூங்கு, நல்லா தூங்குனீங்கன்னா சரியாயிடும். சரியா? நானும் போய் தூங்குறேன், எனக்கும் உடம்பு சரியில்லை, பிச்சு போடுச்சு, பரிச்சை இருக்கு, போய் படிப்பா. தம்பி நீ தூங்குடி தம்பி. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் சத்தம் போட்டு பேசுறது பிள்ளைக்கு டிஸ்டர்பன்ஸ். நீ தூங்குப்பா, நீ தூங்கு. எனக்கு உடம்பு சரியில்லை, நானும் பத்துக்கிறேன். நீ உடம்பு சரியில்லை, நீனே போய் ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்க, உன்னையெல்லாம் பார்க்க முடியாது. அதான் இவ்வளவுதான் வாங்கணும். இந்த உனக்குள்ள ஐட்டம் எல்லாமே உனக்குள்ளதுதான், எடுத்துக்கோ, அள்ளிட்டு போடு, போ, எடுத்து போட்டு துவைச்சிட்டு அலசிட்டு காய போட்டு வாங்கிக்கோ. சீப்பா இருந்துச்சு எல்லாம், வந்து கொஞ்சம் ஓகே தான், நார்மல் தான், ரொம்ப ரேட்லாம் இல்லை, நல்ல பிரைஸ்ல தான் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு நான் உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னல, சந்தோஷம் தாங்க முடியல. உடம்பு சரியில்லை, பேசாம இரு, உடம்புக்கு முடியல, ஃபீவரா இருக்கு, தண்ணியில நிக்காத, இதை சாப்பிடாத, இதை கேட்காதன்னு மிரட்டிக்கிட்டே இருந்தேன், பிடிக்கவே இல்லை. இன்னைக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்ன ஒரு வார்த்தை. ஏன் தம்பி உனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சா? 65 வேணுமா உனக்கு? 65 வேணுமாடியோ? 65 வேணுமா உனக்கு? 65 வேணுமாடி உனக்கு? உனக்கு எவ்வளவு 65 வேணும்? வாய்க்கு நிறைய வேணுமா? எவ்வளவு 65 தங்க வேணும் உனக்கு? கஞ்சி குடிக்கிறியா? சிக்கன் சாப்பிடுறியா? சிக்கன் வேணுமா? 65 வேணாம், சிக்கன் தான் வேணும். ரொம்ப சரியில்லை, சிக்கனே போதும், வேக வச்ச சிக்கனே போதும். சரிப்பா பசிக்குதாடி, கஞ்சியே குடிச்சது ஒரு மாதிரி இருக்காது, இழைச்சு போச்சு. உட்காந்துரு பொசிஷன் பாரு, உட்கார முடியாம உட்கார்ந்து இருக்கா. அவ கிடக்குறா பைத்தியக்காரி. நீ எதுக்கு அதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்க? நீ அம்மா உனக்கு சிக்கன் செஞ்சு தரேன், 65 செஞ்சு உடம்பு நல்லா இருக்கு, அம்மா நல்லா காலை பரப்பிக்கிட்டு தாத்தா மாதிரி உட்கார்ந்து இருக்கா. எப்படி வேணாலும் உட்கார்ந்தாங்க. அவ கிடக்குறா, அவ ஸ்கூல் போயிடுவா, நீ இந்த அம்மா அவங்க கூட தானே இருக்க. கிளவா திருட்டிக்கலாம் பாரு, எப்படி என்ன பேசுறா பாரு. நீ அழகா இல்லையா சொல்லு. அம்மா அழகு திருட்டு தாத்தா. என் பலாப்பழம் லெக் பீஸ் எல்லாம் திருட்டு தாத்தா. அது அறியாத வயசு, இது அழகு வயசு. இந்த கிளிப் வந்துட்டு எவ்வளவு? வாலிப வயசு 80. இந்த கிளிப்பு இது கொஞ்சம், மற்றதெல்லாம் ஓகே, இது மட்டும் 80. நல்லா பார்க்க நல்லா இருக்கு.
ஃபங்க்ஷனுக்குலாம் வச்சுட்டு போறதுக்கு நல்லா வசதியா இருக்கும், சூப்பரா இருக்கும். நல்லா அதுதான் பத்தாது அப்புறத்துக்கு வாங்கினேன். எனக்கு இல்ல பிளா, இது உனக்கு. எனக்கு எனக்குன்னு என்ன வாங்கினேன் எல்லாமே இது. டிஷர்ட்டு, பனியனு, இந்த இது வந்துட்டு இந்த பனியன் இது மாதிரி ஃப்ராக் மாதிரி பனியன் கிளாத்ல இருக்கிற ஃப்ராக் கம்மி விலை தான். எதுக்கு வாங்கணும்னு எங்களுக்கே தெரியல, அதெல்லாம் வாங்கிட்டோம். அப்புறம் எனக்கு பிடிச்சது இது இன்னது கண்ணாடி. கண்ணாடி தானே ஆல்ரெடி வாங்கினோமே, ஆல்ரெடி ஒரு செட் இருக்கே. இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இங்கிரு உனக்கு அடி அம்மா உனக்கு போட்டு விடுறேன், எப்படி தான் எங்க படுத்திருக்கான் ஒரே எந்திரடை. உனக்கு என்ன வந்துச்சு, பேசாம உன் வேலையை மட்டும் பாரு. தங்கம் நல்லா இருக்கா அம்மா? இங்க பாரு, காக்கர் வச்சுடு. இங்க பாரு அம்மா பாரு, அம்மா பாரு நல்லா இருக்கான்னு சொல்லு. அம்மா நல்லா இருக்கனா? சரி நான் உனக்கு போட்டு விடுறேன்டா. இந்த எந்திரு, அம்மா உனக்கு போட்டு விடுறேன், எப்படி இருக்குன்னு பாப்போம். எந்திரிக்கி பாப்போம். இந்த இப்ப மட்டும் நீ இதை உடச்சனா அப்பா வந்துட்டு வந்து நீ வாங்க. அப்பா சொல்லிதான் இருப்பாரு, பத்திரமா வச்சுங்க அப்படின்ட்டு. இங்கே பாத்தியா காக்கர் குட்டிக்கு எப்படி இருக்கு? ஹீரோ ஹீரோ. ஏய் கை எடுக்கவா? சரி நீ போட்டுக்கிறியா? நல்லாக்கா? இதெல்லாம் பிடிக்காது உனக்கு. வேண்டாம், இதெல்லாம் பிடிக்காது காக்கருக்கு. அப்புறம் அப்பா எனக்கு வாங்கி தந்தது நான் ரொம்ப நாளா, அதாவது இந்த வீட்டுக்கு நான் வேலைக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் கழிச்சு எனக்கு கிடைச்சதுதான் இது. இதுக்கு மேல நான் ஏதாவது வாங்கணும்னா இன்னும் 10 வருஷம் வேலை செய்யணும். 10 வருஷமா நான் இந்த வீட்டுல கேமரால இப்படிதான் நடப்பாரு, சிலுக்கு சிலுக்கு சிலுக்குன்னு சிலுக்கு மாதிரி நடப்பாரு. இந்த 10 வருஷமா வேலை செஞ்சதுக்கு எனக்கு கிடைச்ச அவார்ட். அதாவது என்ன எழுதிருக்கீங்க? Bless my kitchen. இது கிடைச்சிருக்கு. ஏன்னா ட்ரெஸ்ல சமைச்சு ட்ரெஸ்ல தொடச்சுக்கிறேன், நாஸ்தியா போயிடுது நைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தெரிக்குது உடம்பெல்லாம். ஆக்சுவலா தெரிக்கிறதெல்லாம் கை. இங்க பாரு, தெரியுதா? சூடு தெரியுதா? இங்க சூடு, இங்க சூடு, இங்க சரி. சூடு உழுவுறது கையில, கை ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இருக்கும், வரிசலா இருக்கும். இந்த இடத்துல இப்படி 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 பண்ணும் போதெல்லாம் என்ன செய்யும், ஃபுல்லா இந்த பக்கம் தான் சொல்லும். ஆனா இதை வாங்கி கொடுத்துருக்கேன். இது ஏன் வாங்கினாங்க அவங்களுக்கும் தெரியாது, வாங்கிட்டேன் எனக்கும் தெரியாது. ஏதோ அங்க இருந்துச்சு, எல்லாரும் யூஸ் பண்றாங்க, கிச்சன்ல போட்டோம்னா நீனும் யூஸ் பண்ணிக்கோ. ட்ரெஸ் அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு படுற அளவுக்குலாம் நான் சமைக்க மாட்டேன். அழகா நீ ஆஹா அந்த நம்ம துணி தனியா வச்சிருப்பேன்னா அதுல தொடச்சுக்குவேன் நானு. இதை வாங்கிட்டாங்க. நான் கேட்டது கடைசியில் கிச்சனுக்கு கேட்ட சில பொருட்கள் கேட்டிருக்கேன், அது இன்னும் கிடைக்கல. அது கிடைக்கிறதுக்கு எப்படி 1 வருஷம் ஆகும். இதை வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து தலையில வைக்கிறது, கிளவுஸ் எல்லாம் வேற போடுவாங்களே. தலையில வைக்கிறதா? எதுக்கு தலையில வைக்கிறதுனா என்ன? தலையில இப்படி கொண்டை போட்டுப்பாங்கல்ல, இந்த இப்படி வச்சிருப்பாங்க. அதான் சொல்லிட்டேனே, 10 வருஷமா வேலை பார்த்தது கிடைச்சதுதான் இது. அதை வைக்கணும்னா இன்னும் 10 வருஷம் வேலை பார்க்கணும். அதுக்குள்ள அவ்வளவுதான். நான் தள்ளாடி குச்சி விடுற அளவுக்கு கிண்டுறதுக்கு கை இப்படி அந்த அளவுக்கு ஆயிடும் இந்த வீட்டை வேலைக்கு சேர்ந்து. ஓகே, நல்லா இருக்கா காக்கா? நல்லா இருக்கானே? நான் போட்டுட்டு எஞ்சிருந்து காமிக்கிறேன். நல்லா இல்லையா? பிச்சு புடா பிச்சு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு இந்த ஆப்பிள்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நான் வாங்கினேன், புதுசா வாங்கினேன். நல்லா இருக்குல்ல? செக் பண்றாரு. நல்லா இருக்காது தங்கம்? இல்லையாண்டி. ஏய் இது நல்லா இல்லையா? இது நல்லா இல்லையா? இப்ப அம்மா இதை போட்டு சிக்கன் சமைக்க போறேன். போய் சமங்கறான் பாரு. சரி அப்ப நீ போட்டுக்கறியா? இது நீ போட்டுக்கந்தா. இந்த காக்கருக்கு போட்டு விட்டுறோமா? காக்கர் கழுத்துல மாட்டி இதை மேல போட்டு இல்ல வயித்துல கட்டி விட்டுறோம். சூப்பரா இருக்கும். நீ சமை. போட்டு விட்டு அம்மா போட்டு விட்டு. சரி ஓகே, வீடியோ எல்லாம் எடுக்க இனிமே ரெகுலரா வரும். டாக்டருக்கு வந்து உடம்பு நல்லா ஆயிடுச்சு. உடம்பு சரியில்லாதனால மட்டும்தான் வீடியோ எடுக்கல. இல்லாட்டி ஏதாவது ஷேர் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பான், ஏதாவது பண்ணிட்டே இருப்பான், போட்டுட்டே இருப்பான். அந்த மாதிரி இப்போ வந்து நார்மல் ஆகிட்டு. நீங்கள் விளாட்றதே பார்த்துருப்பீங்க நீங்கள். அவன் இப்போ சமத்தாயிட்டான். முன்னாடி கொஞ்சம் டல்லாக இருந்ததுனால எனக்கே பயமாச்சு என்ன செய்யுதுன்னு தெரியாமல். அதனால தான் நான் பழைய வீடியோ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.